சென்சாரை ஏமாற்ற கதையை மாற்றி எடுத்த திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வெளிவந்த திரைப்படங்களை ஆங்கில அரசு தணிக்கை செய்தது. அந்த காலத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வசனமோ காட்சிகளோ இருந்தால் அந்த திரைப்படத்தை தடை செய்து விடுவார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தையும் அவர்கள் இந்தியாவுக்கு செய்யும் கொடுமைகள் பற்றியும் வெளிவந்த திரைப்படம்தான் மாத்ருபூமி என்ற திரைப்படம். அந்த காலகட்டத்தில் வங்கதேசத்தில் நடத்தப்பட்டு வந்த சந்திரகுப்தா என்ற நாடகத்தை தான் திரைப்படமாக இயக்கினார் எச்.எம். ரெட்டி என்பவர். இந்த நாடகம் அலெக்சாண்டர் படையெடுப்பையும் அவரை எதிர்த்த சந்திரகுப்த மௌரியரையும் பற்றிய ஒரு கதை. அந்த கதையை அப்படியே படமாக்கி அலெக்சாண்டர் படையெடுப்பை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிப்பாகவும் அவர் செய்த அடக்குமுறைகளை ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையாகவும் சந்திரகுப்த மௌரியரின் போராட்டத்தை சுதந்திர போராட்டமாகவும் உருவகப்படுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் டி.எஸ். சந்தானம், பி.யு. சின்னப்பா, டி.வி. குமுதினி, காளி என் ரத்தனம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தின் போர்க்காட்சிகள் செஞ்சி கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டையில் படமாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் 2000 பேர் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படம் வெளியீட்டிற்கு தயாரான போது தமிழகத்தில் ராஜாஜி முதல்வரானார். அவர் ஆட்சிக்கு வந்ததும் தணிக்கை விதிமுறைகளை தளர்த்தினார். இதனால் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.